இந்த ஆரஞ்சு மரம் காய்க்கவும் மாட்டுது. எனக்கு தாங்க வேலை வைக்கிது. நானும் கூட்டி அள்ளிக்கிட்டே தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இலை கொட்டிக்கிட்டே தாங்க இருக்குது. எல்லா மரமும் காய்ச்சிருச்சுங்க. இந்த ஆரஞ்சு மரமும் சாத்துக்குடி மரமும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. எப்போ தான் காய்க்குதுன்னு பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் போல். செடி வச்சா இலையெல்லாம் கொட்டத்தானங்க செய்யும். அது கொடுக்குற பழத்தை மட்டும் நம்ம வேகமாக சாப்பிட்றோம்ல. எல்லா மரத்தையுமே கூட்டி அள்ளிடலாம் போல். இந்த ஆரஞ்சு மரம் காய்க்கவும் மாட்டுது. கூட்டி கூட்டி போதும் ஆயிடுதுங்க. இது வாட்டர் ஆப்பிளுங்க. இது சின்னதாக இருக்கும்போதே கவர் கட்டிடலாம்னு கவர் கட்டிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா அணில் குருவிகள் ஆட்டையை போட்டு போயிருங்க. இது ரோஸ் வாட்டர் ஆப்பிளுங்க. இன்னும் கொஞ்சம் கலர் மாறினோன்னா நம்ம பறிச்சுக்கலாங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னமாக இருக்குங்க. இது மட்டும் தாங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் இருக்க பச்சை கலர் வாட்டர் ஆப்பிளுங்க. இதில் வந்து 3 காய்கள் இருந்துச்சு. அந்த 3 காய்களில் ஒரு காய் வந்து அணில்னு தெரியல, குருவின்னு தெரியல, ஏதோ ஒன்று கடிச்சு கீழே போட்டுருச்சுங்க. அதனால இந்த 2 வாட்டர் ஆப்பிளையுமே நம்ம கட்டிக்கலாம். இதில் பூக்களும் இருக்குங்க நிறையா. காலையிலேருந்து அதிகமான வேலைங்க. இப்போ ஏதாவது சமையல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். கடகடன்னு சாதம் வடித்து ரசம் வச்சு மீன் வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தக்காளி ரசமும் மீன் வறுவலும் தாங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.